மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த இந்த தொடர் கனமழையால் மதுரை மாநகர் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியான அலங்காநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய தண்டலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீர் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய தண்டலை பகுதியில் முல்லை பெரியாறு பாசன கால்வாய் மூலம் இரண்டாம் போகம் நெற்பயிர்கள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இப்பகுதியில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கருக்கு அதிகமாக நெற்பயிர்கள் பயிரிட்டிருக்கிறார்கள். தற்போது நன்கு அறுவடைக்கு வளர்ச்சியடைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தொடர் கனமழையால் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நெற்பயிர்களானது தற்போது மழை மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. அறுவடைக்கு தயாராக நிலையில் தொடர் கனமழையில் விவசாயிகள் பயிர்களானது மிகவும் சேதமடைந்ததால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்திருக்கிறார்கள். எனவே ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தொடர் கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய இழப்பு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.